ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு வெஜிடபிள் குருமா தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பரான, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லாக. இந்த வெஜ் குருமாவை எப்படி ஈஸியாக நல்ல குயிக்காக அதை விட நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு கொடுத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு, அதாவது அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கையில் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க. வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் ஆகி வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கும் போதே நம்ம இது கூட நறுக்கி வச்சுருக்க பூண்டு பார்த்திங்க அப்படின்னா, நான் 10 பல் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு இது கூட சேர்த்துருக்குறேன். அந்த பூண்டை இது கூட சேர்த்துட்டு நம்ம வதக்கும்போது இந்த குருமாவுக்கு கொஞ்சம் மனம், ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கூடயே காரத்துக்கு 3 பச்சை மிளகா சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு அப்படின்னு. இந்த டைமில் நம்ம ஒரே ஒரு பழுத்த தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா புளிப்புத்தன்மை வந்துடும். அதனால் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ தக்காளியோடையே நம்ம தேவையான காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு, 1 கப் அளவுக்கு காலிஃப்ளவர், 1 கப் அளவுக்கு கேரட், 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி. நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இது கூடயே சேர்த்துக்கலாம். இல்லை காஞ்ச பட்டாணி அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு காய் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வச்சா போதும், காய் வெந்து வந்துடும். இப்போ இது வேகிற டைமில் இந்த குருமாவுக்கு நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் பொட்டுக்கடலை, 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டு கூட நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதில் முந்திரியும் அரை ஸ்பூன் கசகசாவும் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னாலும் இந்த குருமா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காய் பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இனி நம்ம இதுக்கப்புறம் தேவையான அளவு மசாலாத்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் சிக்கன் குருமா டேஸ்ட்டில் வரணும் அப்படின்றக்காக சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிறது வரைக்கும் நீங்கள் நல்லா கிண்டி விடுங்க. அடுப்பை இந்த டைமில் நல்ல மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிருச்சு. இந்த டைமில் நம்ம பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பேஸ்ட் நீங்கள் சேர்க்கும் போதே உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியும் இப்போவே இது கூட சேர்த்துக்கோங்க. குக்கரில் நம்ம வைக்கிறனால அதிகப்படியாக தண்ணி வச்சாலும் அது வற்றாது. அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணி மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் செஞ்சுருக்க அளவுகள் பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் விசில் போட்டு ஒரு 3 விசிலுக்கு விட்டுருங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு.
பார்க்கவே எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த குருமாவை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு இதை விட ஒரு பக்காவான சைடிஷ் வேறு எதுவுமே கிடையாதுங்க. நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான ஒரு வெஜிடபிள் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா உங்களுக்கு தண்ணியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாயிரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல்